அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல செப்டம்பர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கடைசி ராசி 12வது ராசியா வரக்கூடியது மீனம். மீனத்துக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றாரு. ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியுடைய செகண்ட் பார்ட்ல இருக்கும். ஜென்ம சனி வந்து பார்த்தோன்னா நிறைய அனுபவ பாடத்தை கொடுக்கும். ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பை கொடுத்து தலையில ஒரு மாதிரியான பாரமான அமைப்புகளை கொடுத்து லைஃப்னா என்னன்னு கத்து கொடுக்கும். அதுதான் ஜென்ம சனி. அதாவது ஜென்ம சனி நான் ஒன்றும் பெருசா நெகட்டிவாலாம் சொல்ல மாட்டேன். சுமை அமைப்புகளை கொடுக்குது. ஆனா அனுபவ பாடம், வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அனுபவ பாடங்களை இந்த ஜென்ம சனி கொடுக்கும். ஜென்ம சனியில கத்துக்கலன்னா வேற எந்த காலகட்டத்திலும் நம்மளால எந்த விஷயத்தையும் கத்துக்க முடியாது. அதனால கத்துக்கிறதுக்கான ஒரு நேரம். இப்ப வக்ர சனி நடக்கிறதுனால பாதிப்புகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கு. எல்லாத்தையும் சமாளிக்கிற வல்லமை நமக்கு இருக்கு. அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து குரு 4ஆம் இடத்துல. இது அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம். குரு பொதுவா 4th ஹவுஸ்ல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கறது இல்ல. ஆனா ராசிநாதன் 1-10 ஒரு கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில அவர் கேந்திர ஸ்தானத்துல அமர்றது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியை இந்த குரு பகவான் நமக்கு டிஃபால்ட்டா கொடுக்குறாரு. அதை நம்ம ஒரு பவரா எடுத்துக்கலாம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரன் நமக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம். அதாவது 3-8ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அஷ்டம ஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவார். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம், பெருசா ஃபேவர் இல்ல. 5ஆம் ஆதிபத்தியத்தை கொஞ்சம் வீக் பண்ண வைப்பாரு. 3-8ஆம் ஆதிபத்தியத்தை வலிமைப்படுத்துவாரு. ஆனா 5ஆம் ஸ்தானத்தை வீக் பண்ணுவாரு. சோ அதை நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுடைய காம்பினேஷன். இல்ல சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி 6ல இருக்கிறது குற்றமாக இருந்தாலும் சூரியன் ஸ்தான பல நிலையில இருக்கிற அமைப்புனால இதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4-7க்குரிய ஒரு கிரகம் புதன். அவர் போயிட்டு 6ஆம் இடத்துல மறைகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. இருப்பினும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஃபேவரா வந்துடுறாரு. அடுத்த செவ்வாய் 2-9க்குரிய ஒரு யோக கிரகம். செவ்வாய் தான் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் போயிட்டு 7ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது. ஆனா ஸ்தானம் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். இருப்பினும் சுப பலன்கள் தான் அதிகமா இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்துல ராகு. விரய ஸ்தானத்துல ராகு. அயன சயன போகஸ்தானம் விரய ஸ்தானத்துல ராகு. சோ இந்த விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு குற்றம் தான். ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால அதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கு. சுப விரய செலவுகள் நிறைய நடக்குது. குடும்பத்துல முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான சேஞ்சஸ்க்கான அந்த ஐடியாஸ் எல்லாம் இப்ப பிறக்குது. சோ அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்த இந்த மாதத்துல கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 13ஆம் தேதி செவ்வாயும் புதனும் பயிற்சி ஆகிறாங்க. அதாவது செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதே போல புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலை அடையுது. அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கலவையான அமைப்புல இருக்கு மீனத்துக்கு. பெருசா நெகட்டிவாவும் இல்ல, அதே போல பெரிய அளவுல பாசிட்டிவாவும் இல்ல. நான் ரெண்டையும் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவதா ஜென்ம சனி நமக்கு கொஞ்சம் அந்த பாதிப்புகளை குறைச்சு கொடுக்குது. அதை நம்ம ஓரளவு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இப்ப மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. முக்கியமான மாற்றம், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை இப்போ எடுக்கலாம். அதுக்கு இந்த மாதம் நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். புத்தி தெளிவு இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதிகமான கலக்கங்கள்லாம் குறையும். அதிகமான மன உளைச்சல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். நாலுல குரு பகவான் இருக்கிறது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. அப்படியே ஏறும் இறங்கும், அப்படியே கிராஃப் ஏறும் இறங்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போ கண்ட்ரோல் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க. எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதத்துல உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். பெருசா தடை தாமதம் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல. அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய மன ஆரோக்கியத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் அப்படியே ஃபேவரா வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வண்டி, வாகனம், தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அதே போல நிலபுலங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கையில மொபைல் போன்லாம் வச்சிருக்கீங்கன்னா அந்த மொபைல் போன்லாம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே விழுந்து உடையிறது அல்லது மொபைல் போன்ல ஏதாச்சும் ஃபால்ட் வருது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ல ஏதாச்சும் பிரச்சனை வருது. இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த செலவுகள் வரலாம். அதே மாதிரி வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பழுது நீக்கல்
சார்ந்த விரைய செலவுகள் ஏற்படலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு சில செலவுகள் இருக்கும். ஆனா அது பெருசா நெகட்டிவ் பண்ணல. கொஞ்சம் கவனமா இருக்கிற பட்சத்துல இந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வீக் பண்ணுது, செகண்ட் ஹாஃப்ல அதை அப்படியே நிவர்த்தி பண்ணிடுது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை செகண்ட் ஹாஃப்ல சரியாகுது. குறிப்பா 13ஆம் தேதிக்கு மேல சரியாகுது. வண்டி வாகனம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் 13ஆம் தேதிக்கு மேல சரியாகுது. எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றீங்க, பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. சோ அதுக்கு இந்த மந்த் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது வந்து 5ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த 5ல இருக்கிற சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய உறவு நிலை, அதே போல பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். முக்கியமா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி 5க்கு வந்தா பிள்ளைகளால ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்கும். அதுல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அக்கறையோட இருக்கணும். அடுத்து குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கானா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவா ஃபேவரா இல்ல. முதல் 14 நாட்கள் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆனா 14ஆம் தேதிக்கு மேல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை 14ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம். அடுத்தது பூர்வீக சொத்து, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக் பண்ணும். முதல் 14 நாள் அவ்வளவா சிறப்பா போகாது. காதல் உறவுல ஒரு மாதிரி மன உளைச்சல், மன வருத்தம், ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாத நிலை இதெல்லாம் இருக்கும். அடிக்கடி கருத்து போராட்டம் வரும். தேவையில்லாத மன விரக்தி தன்மை எல்லாம் வரும். அதே போல வந்து பூர்வீக சொத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகள் முதல் 14 நாட்கள்ல இருக்கலாம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்ப நான் சொன்ன ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் மேஜரா இருக்காது. அதே போல 3ஆம் அதிபதி 5ல முயற்சி நல்லா இருக்கு. புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். புதிய விஷயத்துக்கான அந்த பிளானிங்கே இப்ப பண்ணலாம். சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. குழப்பத்தன்மைகள் அதை கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது அஷ்டமாதிபதி புத்தி ஸ்தானத்துல இருக்கும்போது குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். ஆனா அது நம்முடைய ராசிநாதன் வலிமையா இருக்கிறதுனால அது பெருசா நமக்கு ட்ரபிளை கொடுத்துறாது. சரியான பாதையை சூஸ் பண்ணி நம்ம பயணிச்சுக்குவோம். அதனால எந்த ஃபீல்டுல நீங்க இருந்தாலும் சரி தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளானிங் பண்றது, ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது பிளானிங் பண்றதுக்கு இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்மே ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஏன்னா புதன் உச்சமாகிற மாதம் அப்படிங்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல நீங்க பிளான் பண்றது இன்னும் கச்சிதமா இருக்கும், தெளிவா இருக்கும். ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க, புரிதலுக்கு வந்துருவீங்க. சோ அதை நான் செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடத்துல செவ்வாய். வாழ்க்கை துணை மேல அடிக்கடி கோபம் வரும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி சலிப்பு உணர்வு வரும். கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை துணையை கொஞ்சம் பராமரிச்சு போகணும். அதே போல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா 2 9க்குரிய ஒரு யோக கிரகம் அவர் போயிட்டு 7ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்கும். வாக்குவாதம் தான் அடிக்கடி வருதே தவிர வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே போல வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றங்கள் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பீங்க. அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது உங்களுடைய சுற்றத்தார்கள், அதாவது உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், இவருங்க கூட எல்லாம் ஓரளவுக்கு அந்யோன்யமான நட்பு தன்மைகள்லாம் வெளிப்படும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்குது. வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்குது. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதாவது 16ஆம் தேதிக்கு மேல 6ஆம் அதிபதி நமக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சோ அந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தோம்னா சுத்தி இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், அதே போல வாழ்க்கை துணை இவர்களால ஒரு மாதிரி ஒரு எதிர்ப்பு தன்மைகள் வரலாம். ஒரு மாதிரி மன உளைச்சல்கள் வரலாம். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கவனமா இருந்துட்டா பிரச்சனை இல்ல. அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரது. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல ராகு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஆதாயம், ஒரு தேவை நிறைந்த ஒரு செலவா இருக்கு. ஒரு நல்ல செலவா இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கலாம். சுப செலவா இருக்கு. ஆனா 12ல இருக்கிற ராகு ஓட்ட கோடத்துல தண்ணி நிரப்பின கதையா சம்பாதிக்கிறோம் செலவாகுது, சம்பாதிக்கிறோம் செலவாகுது, அப்படியே அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து 12ஆம் இடத்துல பாவ கிரகத்துடைய அந்த ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த செலவு கண்ட்ரோல்டா இருக்காது. அப்படியே மாத்தி செலவாயிட்டே இருக்கும். நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது ட்ரை பண்ணுங்க. சுப விரைய செலவா அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. குரு பார்வையில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் அது நல்ல செலவா கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு செலவு செய்யறது, நிலபுலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, அப்படிலாம் உங்களுக்கு தேவையான கேஜெட், உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்கல் கேஜெட் ஏதாச்சும் வாங்குறது. சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அது சார்ந்த வகையில உங்களுடைய செலவுகளை பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைனாக்கா கையில பணம் இருந்துச்சுன்னா யாருக்காச்சும் கடன் உதவி கொடுத்து அந்த பணத்தை வீணா விரயம் பண்ணிடுவீங்க. அதனால வந்து நல்ல விஷயத்துல உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. கையில பணமா எதுவும் வச்சுக்காதீங்க. நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதே போல இப்போ நடக்கிற செலவுலாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற செலவா தான் இருக்கும். பெருசா நெகட்டிவான செலவுலாம் எதுவும் இல்ல. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம். ஆனா அந்த மருத்துவ செலவு கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்ப ஹெல்த் ரீதியா நீங்க ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க இப்ப செலவு செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஹெல்த் நல்லா ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து மீண்டு வருவீங்க. சோ அதுக்கு இந்த மாதத்தை நான் பாசிட்டிவா பாக்குறேன்.
அடுத்து தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்துல சனி பார்வை கொஞ்சம் விலகி இருக்கு. சனி பகவான் வக்ரமாகி 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு பார்வையில பரிபூர்ணமா 10ஆம் இடம் இருக்கு. செவ்வாயுடைய பார்வை நமக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கு. ஆகவே தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் பலம் அடையுது. அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல பெருசா தொய்வு நிலைகள் இருக்காது. தொழில் உத்தியோகத்துல ஒரு சுப வளர்ச்சி சுப மாற்றம் உண்டு. நீ இழந்த அந்த அங்கீகாரம் உங்களுடைய பெயர் புகழ் திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும். தொழில் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். 10ஆம் அதிபதி நாள்ல தான் இருக்காரு. அதனால இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா நெகட்டிவ் எதுவும் இல்ல. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க பணிபுரியிற இடத்துலயே உங்களுடைய இடம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். நீங்க ஒரு இடத்துல ஆல்ரெடி உட்கார்ந்து இருப்பீங்க, அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆகலாம். அல்லது ப்ரமோஷன்ல வேற இடத்துக்கு போகலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி இடமாற்றத்தை கொடுக்கும். ஆனா மேன்மையை தான் கொடுக்கும். எதுவும் நெகட்டிவா பண்ணிடாது. செவ்வாயுடைய பார்வை 10ல இருக்கிறதுனால அது சுபத்துவம் தான். இருப்பினும் கொஞ்சம் சுமை அமைப்புகளை காமிக்கும். கொஞ்சம் இந்த மாதத்துல முதல் 13 நாட்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். கொஞ்சம் நேரம் கடந்து வீட்டுக்கு வருது, கொஞ்சம் அதிகமா டியூட்டி பாக்குறது, இது மாதிரியான அமைப்புகளை காமிக்கும். மற்றபடி பெருசா எதுவும் நெகட்டிவ் பண்ணிடல. இப்போ நீங்க வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு தன்னிறைவு அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்க தொழில் உத்தியோகத்துக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அது இப்போ பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். ரொம்ப நாளா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபேவரான ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கலன்னா இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்த இந்த மாதத்துல தைரிய அபிவிருத்தி நல்லா இருக்கும். கண்மூடித்தனமாக கோபம் வரும். இந்த கோபத்தை குறைச்சுக்கணும். அதே போல வந்து இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரலாம். சூரியன் ஆட்சியா இருக்கிற மாதம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். அதே போல வந்து இந்த மாதத்துல ஆயுதங்களால் ஏதாச்சும் காயம் ஏற்படுறது, ஏதாச்சும் போயிட்டு எங்கேயாச்சும் கீறிக்கிறது, உடல்ல எங்கேயாச்சும் கீறிக்கிறது, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் வருது. இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. கேர்லெஸ்ஸா இல்லாம ஏதாச்சும் நீங்க ஆயுதங்களை ஹேண்டில் பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கவனச்ச இல்லாம அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய தலை முகம், உடைய கால் பாதத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருது. சோ இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி எதுவும் மேஜரா ட்ரபிளா இல்ல. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெருசா எந்த ட்ரபிளும் இல்ல. சூரியன் புதன் நினைவு ஆல்மோஸ்ட் ஒன்னாவே இருக்கு. புதன் உச்சமாகிற மாதம் அப்படிங்கிறதுனால கல்விக்கு இந்த மாதம் பாசிட்டிவா தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருசா தொய்வு நிலைகள் எதுவும் இருக்காது. கல்வி சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி நிச்சயமா உண்டு. அதே போல கல்வி சம்பந்தமா ஏதாச்சும் முக்கியமான மாற்றம் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா அதை வந்து இந்த மாதத்துல 13ஆம் தேதிக்கு மேல அந்த முடிவுகளை வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்லது. 13ஆம் தேதிக்கு மேல பாசிட்டிவா நிறைய விஷயம் வருது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். கல்வி சார்ந்த வகையில ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும். ஓவராலா இந்த செப்டம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மீன லக்னம் இந்த மாதத்துல நல்ல ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிருக்கு. பெருசா நெகட்டிவா இல்ல. உடைய உடல் உங்களுடைய மனம் உடைய செயல் பாசிட்டிவா இருக்கு. நீ ஒரு விஷயம் ட்ரை பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கொஞ்சம் மிஸ் ஆகலாம். ஆனா செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளிக் ஆயிடும். அதனால உங்களுடைய முயற்சிகளை நம்பிக்கையோட செய்யுங்க. சுப வளர்ச்சி சுப மாற்றம் நிச்சயமா உண்டு. திருமண வாழ்க்கை திருமண முயற்சி வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது நமக்கு ஃபேவரா மாறிடும். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். இந்த மாதத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி சனி
சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.